வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல வந்து எத பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் ஷீட் பத்தியும், நம்ம வந்து எப்போ வந்து அந்த அப்ஜெக்ஷன்ஸ் வந்து தெரிவிக்கலாம், என்னைக்கு டேட்ல தெரிவிக்கலாம் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் யுஜிசி வழிகாட்டு முறையில நமக்கு வந்து டிஎன் செட் வந்து நடத்தப்பட்டது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். சிபிடில ஸோ 6 வந்து 9 வரை மார்ச் மாதம் 2025 நடத்தப்பட்ட தேர்வு வந்துட்டு இருந்தது. ஸோ அவங்க வந்து 13ஆம் தேதி மார்ச் வந்து நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வோடைய விடைத்தாள், அதாவது விடைத்தாள் நமக்கு வந்து சென்ட் பண்ணல. கீ ஆன்சர்ஸ் வந்து நமக்கு வந்து குடுத்துருந்தாங்க. ஸோ கீ ஆன்சர்ஸ் வந்து அவ்ளோ தப்பா இருந்தது. டெக்னிக்கல் எரர்ஸ் அவ்ளோ இருந்தது. தென் அதனால என்ன பண்ணாங்கன்னா, மறு பரிசீலனை பண்ணாங்க. ஸோ வந்துட்டு இந்த கரெக்ட்டா விட்டுருக்கோமா இல்லையான்னு சொல்லிட்டு மத்த டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களாங்க, டிஆர்பி டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ அவங்கள வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த ஆசிரியர் வாரியம் கூப்பிட்டு நம்ம கரெக்ட்டா பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி திருப்பி நாங்க வந்து கீ ஆன்சர் ரிலீஸ் பண்றோம். ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து விடவே இல்ல ஃபர்ஸ்ட்டு. ஸோ நாங்க வந்து இப்போ கண்டிப்பா நெசசிட்டியா விடுறோம் அப்படின்ற மாரி அந்த குழுக்கள்லாம் பேசி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில என்ன நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து வந்தவுடனே நம்ம வந்து இணையத்தில போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஐ மீன் நெட்ல போய் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து ரொம்ப ஏதாச்சும் அப்ஜெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, நமக்கு வந்து இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்ல ஏதாவது அப்ஜெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, நம்ம வந்து 27/3/2025 6 மணிக்கு ஈவினிங்குள்ள நமக்கு வந்து அப்ஜெக்ஷன்ஸ் வந்து தெரிவிச்சிடணும். ஓகேங்களா? அது வந்து எப்படின்னா தெரிவிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலியமா தான் தெரிவிக்கணும் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ நெறைய பேர் வந்து ரெஸ்பான்ஸ் ஷீட் எப்போம்மா வரும் அப்படின்ற மாரி கேட்டிருந்தீங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்துட்டு இன்னைக்கு வந்துருச்சு. 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு அத பத்தி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில ரெஸ்பான்ஸ் ஷீட் வரும். கீ ஆன்சர்ஸுமே வந்துட்டு அந்த மறுசீரமைப்பு பண்ணி கரெக்ட்டான ஆன்சர்ஸ் வந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். ஸோ இது வந்து மிகப்பெரிய நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் தான். ஸோ வந்துட்டு ஹோப்பா இருங்க. கண்டிப்பா வந்துட்டு நமக்கு வந்து சக்ஸஸே ஆகும். தென் அது மட்டும் இல்லாம இவங்க வந்து டெக்னிக்கல் எரர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில அதாவது தொழில்நுட்பம் அத எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்ப காரணமாக டெக்னிக்கல் எரர்ஸ் காரணமாக தான் விடை குறிப்பு வந்துட்டு திரும்ப வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்ற மாரி சொல்றாங்க. ஸோ வந்து கீ ஆன்சர்ஸ் வந்து நம்ம திருப்பி எடுத்துறோம். ஸோ கரெக்ட்டான கீ ஆன்சர்ஸ் வந்து அப்லோட் பண்றோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில மெயினா வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஸ்பான்ஸ் ஷீட்ட வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் ஷீட்ல வந்து ஏதாச்சும் அப்ஜெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம 27/3/2025 ஈவினிங் 6 மணிக்குள்ள வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த கரெக்ட்டா வந்துட்டு நம்ம மெயில் பண்ணிடலாம். ஐ மீன் இந்த ஆன்லைன்ல வந்துட்டு தெரிவிச்சிடலாம். நமக்கு வந்து இது அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டெக்னிக்கல் எரர் மூலியமா எனக்கு திருப்பி வந்துட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட்டான கீ ஆன்சர்ஸும், ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் கூடிய விரைவில வந்துட்டு விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஐ மீன் நேத்து 23/2025 வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ நன்றி ஆஸ்பிரண்ட்ஸ்.